Hi friends, welcome back to our channel foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு சூப்பரான பருப்பு இல்லாத சாம்பார் ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த டிஃபன் சாம்பார் வைக்க போகிறோம். ஆனால் நம்ம பருப்பு சேர்க்காம சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரம் வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட்டான பிறகு தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். அதை கிள்ளி சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்ச பிறகு பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சாம்பாரில் நம்ம பருப்பு சேர்க்க போகிறதில்ல, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக. இது சாம்பார் டேஸ்ட்டு கொண்டு வரதுக்காகத்தான் நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்குறோம். இதில் பெரிய வெங்காயத்தை விட நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறப்போ நம்ம நார்மலாக டிஃபன் சாம்பார் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வரட்டும். இது நல்லா கலர் மாதிரி வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் பக்கம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வர்றதுக்காக நீங்கள் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். இந்த மாதிரி தக்காளி வதங்கின பிறகு இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதிகமாக சாம்பார் பவுடர்லாம் சேர்த்துக்காதீங்க. இந்த சாம்பார் டிஃபன் சாம்பாருக்கு நம்ம காரம் எப்போதும் சேர்க்க மாட்டோம். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சாம்பார் பவுடர் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம நல்லா வதக்கி விட்டால் தான் அந்த மஞ்சள் தூளில் இருக்கிற ராஸ்மெல் போகும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். அந்த புளி தண்ணியை அந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புளி அதிகமாக சேர்க்காதீங்க. ரொம்ப ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அளவுக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 1/4 மணி நேரம் விடுவோம். இதுக்கு இடையில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அந்த லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து லிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். சாம்பார் நம்ம நார்மலாக பருப்பு வச்சு எப்படி சாம்பார் செய்வோமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச இந்த கடலை மாவை இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கட்டிலாம் இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க தண்ணியில். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 10 செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம திரும்ப வச்சு மூடி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்குது. நல்லா அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த சாம்பார் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஓப்பனில் வச்சு கூட இதை கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த சாம்பார் கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பார்க்கவே நல்லா டிஃபன் சாம்பார் மாதிரி அப்படியே இருக்குது பாருங்கள். அதே திக்னஸோட சூப்பராக இருக்கும். இது கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சாம்பாரை நம்ம இட்லி தோசையோடு சர்வ் பண்ணி சாப்பிட்றப்போ வேறு லெவலில் இருக்கும். இது சாதத்துக்கெலாம் நல்லா இருக்காது. நான் இன்றைக்கி ஹாட் இட்லி தான் இது கூட சர்வ் பண்ண போகிறேன். இது மினி இட்லியை விட கொஞ்சம் மீடியம் சைஸான இட்லி. இது கூட நம்ம இப்போ வச்ச சாம்பாரை, பருப்பு இல்லாத சாம்பாரை இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இட்லி கூட இது நல்லா சோக்காகி சாப்பிட்றப்போ வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம செஞ்ச இந்த பருப்பு இல்லாத சாம்பார் தோசைக்கும் இது நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு தான் இது நல்லாயிருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பருப்பு சேர்க்கலன்ற மாதிரியே தெரியாது. நம்ம நிஜமாகவே பருப்பு சேர்த்து செய்கிற சாம்பார் மாதிரியே தான் இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த சாம்பார் செஞ்சு பார்த்தது இல்லைன்னா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ் ஆகும். இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.